மிதுன ராசி மிதுன லக்ன நண்பர்களுக்குரிய ஆகஸ்ட் 2026க்குரிய ராசி பலன்களை பார்க்கலாம். மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்துல இது நாள் வரைக்கும் எது செஞ்சாலும் ஒரு தடை, தாமதம், தடங்கள் இந்த மாதிரி விஷயங்களை சந்தித்து வந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்துல நிறைய விஷயங்கள், அதாவது தடையா இருந்த நிறைய விஷயங்கள் படிப்படியா இந்த மாதத்துக்குள்ளேயே சில விஷயங்கள், நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகபட்சம் உண்டு. இது நாள் வரை வக்ரகதியில் இருந்த புதன், உங்களுடைய ராசிநாதனை நேர்கதியில், அதுவும் அதிசாரமாக 3 ராசிகளை இந்த மாதம் கடக்கப் போகிறார். அப்போ உங்களுடைய ஆக்டிவிட்டியிலே கொஞ்சம் வேகம் அதிகரிக்கும். இதுவரை சோம்பலா ஒரு விஷயத்தை செய்வதற்கு தயக்கப்பட்டு தாமதப்பட்டு இருந்த மிதுனராசி அன்பர்கள் கூட கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல ஆக்டிவா இருந்து எல்லா விஷயங்களையும் செய்து முடிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் வரக்கூடிய மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் மிதுனராசி அன்பர்களுக்கு அமையும். அதே சமயத்துல நீங்க சுறுசுறுப்பா குயிக்கா முடிவெடுத்து அடுத்தடுத்த நிலைகளுக்கு நீங்க முன்னேறி போவதை பார்க்கக்கூடிய உங்களுடைய எதிரிகள், நேரடி அல்லது மறைமுக எதிரிகளால் கூட உங்களுக்கு சில பிரச்சனைகள், எதிரிகளின் பொறாமை, மற்றவர்களுடைய கண் திருஷ்டி, இதெல்லாமே மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் அதிகபட்சம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. எனவே உங்களுடைய வேலைகளை முடிந்த அளவுக்கு உங்களுடைய எதிரிகளிடம் அல்லது உங்கள் மேல் கொஞ்சம் பொறாமையா இருக்கக்கூடியவர்கள் அல்லது உங்களுடைய உறவினர்களிடம் கொஞ்சம் முடிந்த அளவுக்கு பகிர்ந்து கொள்ளாமல் அந்த வேலையை முடித்த பிறகு அதற்கான ரிசல்ட்டை சொல்வது உங்களுக்கு தேவையற்ற திருஷ்டி, தடங்கள் போன்ற விஷயங்களை மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் குறைத்து கொடுக்கும். திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய மிதுனராசி அன்பர்களுக்கு குரு பகவான் உங்களுடைய குடும்பஸ்தானத்திலேயே உச்சபலத்தில் சஞ்சாரம் செய்வது இந்த மாதம் முழுக்கவே ஒரு நல்ல வாய்ப்புகள். திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளை பேசுவது, முடிவெடுப்பது, இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தாலும் இந்த மாதம் ஆடி மாதம் கலந்து வருவதனால ஆவணி மாதத்தில் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நிகழ்த்திக் கொள்வது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். உத்தியோகத்திற்குரிய ஸ்தானாதிபதி செவ்வாய் உங்களுடைய ராசியிலேயே இந்த மாதம் முழுக்க சஞ்சாரம். அதனால வேலை தேடி கொண்டிருக்கக்கூடிய, அதாவது ஃப்ரெஷரா காலேஜ் முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கக்கூடிய மிதுன ராசி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இந்த மாதம் நல்ல வேலை அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகபட்சம். உங்களுடைய 10ஆம் இடம், உத்தியோகஸ்தானம், தொழில் ஸ்தானம், இது எல்லாத்துக்குமே குருவினுடைய தொடர்பும், சனி பகவான் 10ஆம் இடத்திலேயே சஞ்சாரம் செய்வதெல்லாமே இந்த ப்ரொஃபஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு, அது உங்களுடைய வேலை உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி, தொழில் சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி, இந்த ரெண்டுமே மிதுனராசி அன்பர்களுக்கு ஆகஸ்ட் மாதத்துல நல்ல ரிசல்ட்ஸ் உண்டு. மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் கேது பகவானை ஒரு 23ஆம் தேதி வாக்குல தொட போறார். அப்ப என்ன அர்த்தம்னா, புதன், கேது இந்த இரண்டுமே கடனுக்குரிய கிரகங்கள். அப்போ மிதுனராசி அன்பர்களுக்கு பொதுவாகவே கடன் தொந்தரவு அப்படிங்கிறது இருக்கும். ஆனா இந்த மாதம் ஈஸியா நீங்க கடன்ல மாட்டிக்கிறதுக்கான சில வாய்ப்புகள் எல்லாம் உங்களை தேடி வரும். ரொம்ப கவனமா இருக்கணும். உதாரணத்துக்கு ஒரு பேங்க்ல இருந்து ஒரு போன் வரும், கிரெடிட் கார்டு கம்பெனில இருந்து. நீங்க தெரியாம அட்டன் பண்ணா கூட உங்களுக்கு அது அக்செப்டன்ஸ் காலா எடுத்துக்கிட்டு உங்களுக்கு கிரெடிட் கார்டு அனுப்பி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இந்த மாசம் மிதுனராசி அன்பர்களுக்கு இருக்கு. மாணவர்களுக்குன்னு பார்க்கும் பொழுது இந்த மாதம் அவ்வளவு சிறப்பில்லாத ஒரு அமைப்பு. படிப்பில் தடை அல்லது டிஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிற அமைப்பு. 4ஆம் இடம் படிப்புக்குரிய ஸ்தானத்திலே சுக்கிரன் நீச்சமா இருக்கிறார். மற்றும் 4ஆம் அதிபதி புதன் பார்த்தீங்கன்னா கேதுவோடைய சஞ்சாரம். அதனால சில டிஸ்ட்ராக்ஷன், ஒரு படிச்சா உட்காந்து ஒரு இடத்துல படிக்காம டிஸ்ட்ராக்ஷன்லேயே இருக்கக்கூடிய அமைப்பு எல்லாமே மிதுன ராசி மாணவர்களுக்கு வந்துடும். எனவே மிதுன ராசி மாணவர்களுடைய பெற்றோர்கள் இந்த மாதம் அவங்களை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். சில மிதுன ராசி மிதுன லக்ன நண்பர்களுக்கு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சில நல்ல முன்னேற்றங்கள், அரசியல்வாதிகளுக்கு ஒரு திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம், ஒரு வெளிச்சம், இந்த மாதிரியான விஷயங்கள் அமைகிறது எல்லாமே மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த ஆகஸ்ட்ல அமையலாம். சில மிதுன ராசி என்பர்கள் புகழ் அடையக்கூடிய வாய்ப்புகள் கூட, திடீர்னு மீடியால உங்களுடைய பெயர் வர்றது, நீங்களே ஒரு டிவி ப்ரோக்ராம்ல வர்றது, அல்லது ஆன்லைன் சோசியல் மீடியால வர்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்னால உங்களுக்கு புகழ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் அதிகபட்ச வாய்ப்புகள் உள்ளது. மெடிக்கல் சம்பந்தமான, பார்மா சம்பந்தமான கம்பெனிகளில் வேலை கிடைப்பதற்கும், அது சம்பந்தமான படிப்புகளை எடுப்பதற்கும் மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஓவராலா பார்க்கும் பொழுது இந்த மாதத்துல இதுவரை தடைப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு படிப்படியாக நடக்க துவங்கும். உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம், தொழிலில் முன்னேற்றம், உத்தியோகத்தில் முன்னேற்றம், இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தாலும் கடன் மற்றும் மறைமுக நேரடி எதிரிகளால் சில தொந்தரவுகளும் ஒரு நல்ல கெட்ட விஷயங்கள் கலந்து நடப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் உள்ள மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் மிதுனராசி அன்பர்களுக்கு அமையும். மிதுனராசி மிதுன லக்ன நண்பர்களுக்கும் உலக தமிழ் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள்.